சுப்பிரமணியன், பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்பு மேயர் அவர்களுக்கு எந்த வகையிலுமே நீங்க எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை பத்தி அந்த இடம் வந்து மிக சவால் நிறைந்த இடம். அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அப்பெல்லாம் நாங்க அமைச்சர் பெருமகிட்டையும் சிஎம் சார் கிட்டையும் நிறைய முறை சொல்லிட்டோம். அந்த இடம் சவால் நிறைந்த பகுதி. இப்ப கூட கூட்டத்தில் இங்க பேசும்போது பரந்தூர் ஸ்கீமை பத்தி பேசும்போது மோடி கொடுத்துட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. சைட் கிளியரன்ஸோ இல்ல எந்த விதமான ப்ரீ விசிபிலிட்டி டெஸ்டோ வேற எந்த விதமான சோசியல் இம்பாக்டோ எதுவுமே பண்ணாத விமான நிலையத்துக்கு எந்த வகையிலும் ஒத்து வராத அந்த இடத்தை அடம்பிடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது நடத்தணும்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ அதிகாரிகள் நடக்கிறாங்க. அதிகாரிகள் நடத்துற அந்த சதியை தயவு செய்து ஆட்சியாளர் புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்த மாட்டோம், எந்த வகையிலும் விவசாய நிலங்களை நாங்க விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு மதிப்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். அதிமுக கிட்ட என்ன விஷயம், ஏன்னா நான் டைம் இல்ல 4 பேருக்கு சேர்த்து சொல்லிடுறோம். அதிமுக கிட்ட என்ன விஷயம்னா அந்த விஷயத்தை இதுவரைக்கும் எடப்பாடியார் உள்வாங்கவே இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நாங்க எடப்பாடி கிட்ட நேரடியா போய் சொல்லும் போது கூட அதை பத்தி அவருக்கு சிறிதளவும் சிந்தனையில ஏற்றுக்கலைங்கிறத உண்மையான கருத்து. அதை இந்த இடத்துல பதிவிட விரும்புறேன். எனக்கு கட்சி மேல எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா ஒரு தலைவர் அதை உள்வாங்கணும். அதுக்கு அடுத்ததான் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பலமுறை களத்துக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சாரு. எல்லாத்தை விட மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் இடத்துக்கு வராரு, சட்டபூர்வமான போராட்டத்துக்கு ஒத்துழைக்கிறாரு. அந்த சமயத்தில் தாவைக்க வந்தா நிச்சயமா இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்புறோம். முதல்ல திமுக கிட்ட உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு, நீங்க உங்களுடைய பதில சொல்லலாமா? பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கறது ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம். நம்மளுடைய மாநில அரசு அப்படிங்கறது வந்துட்டு அதனுடைய நிலம் மட்டுமே வந்து நிலம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கு ஏற்கனவே அது எல்லாமே டிசைட் பண்ணி கொடுத்த பிறகு மாநில அரசு இதன் மூலமாக என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. சார், அடுத்ததா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கவே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில் அதுக்கு? அண்ணன் சொல்ற மாதிரி எங்க பொதுச் செயலாளர் பார்த்து கேட்டுருக்கலாம். ஆனா வந்து அதற்கான நிதி ஆதாரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றதுன்றது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அதை ரன் பண்றதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுலையும் அவங்க செஞ்சுட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி வந்து அங்க சாயில் டெஸ்ட் எடுத்தாங்களா, அது எவ்வளவு தொலைவு அதுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, அது செய்ய முடியாதுன்ற பேச்சுக்கு நான் வரல. ஆனா பணமே விநியோகம் செய்யற அந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு ப்ராஜெக்டை எப்படி நிறுத்த முடியும்ன்றது, அது எப்படி சாத்தியமாகுன்றத அதனால கேட்டுன்னு கம்முன்னு இல்லாமே தவிர பரந்தூர் விமான நிலையம் வரணும்ன்றது வந்து அவருக்கும் வந்து எண்ணம் இல்லை. ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி ரூபாலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட வாங்கிட்டு வரலாம், இல்ல எதிர் வீட்டில் இருக்கவங்க ரூபா வாங்கிட்டு வரலாம். இப்ப வந்து எப்படி அது ப்ராஜெக்ட் நிறுத்த முடியுங்க? நிறுத்தது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோபமா கூட இருக்கலாம் நான் சொல்றதால. ஆனா இதான் நிஜம். மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன்.